சிலருடைய வாழ்க்கையில் இந்த செலெக்ஷன் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் எதில் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செழிப்பில் தான் நிறைய பேர் தவறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்கும்போது, உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஒரு நாளும் பணத்தை பார்க்காதீங்க, செழிப்பை பார்க்காதீங்க. நிறைய பேர் வேலை, சம்பாத்தியம், வீடு இருக்கா, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அவன் பேக்ரவுண்டு என்ன. நான் சொல்கிறேன், அவங்களுடைய சம்பாத்தியம் தேவைதான். அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்காரனா கண்டிப்பாக அவன் வேலை செய்கிறவனா இருக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது யாருமே வெறும் பணத்தை பார்த்து செலக்ட் பண்ணிடாதீங்க, பர்சனாலிட்டியை பார்த்து செலக்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், என் கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஊழிய அனுபவத்தில் சொல்கிறேன், செழிப்பை வெறும் பணத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ண நிறைய பேருடைய வாழ்க்கை இன்பமாகவே இல்லைங்க, சந்தோஷமாகவே இல்லைங்க. அவங்களுக்கு பணம் மட்டும்தாங்க இருக்குது, வேற எதுவுமே இல்லைங்க, வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. அவ்வளவு ஆவிக்குரிய ஒரு குடும்பம், நல்ல ஆவிக்குரிய திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். அவங்க கொஞ்சம் பணக்காரங்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, கோடீஸ்வரன், பயங்கரமான கோடீஸ்வரன். உடனே இவன் செலக்டட். அவங்க மகளுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாங்க, பெரிய கார் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய திருமணத்துக்கு நான் போயிருந்தேன் பல ஆண்டுகள். அந்த திருமணத்தில் அவங்க வச்சிருக்கிற அந்த கூட்டு மட்டும் கிட்டத்தட்ட 40 கூட்டு ஏதோ வச்சிருந்தாங்க. கூட்டு மட்டும் 4 வெரைட்டி பாயாசம், 2 வெரைட்டி பிரியாணி, ஒயிட் என்ன பயங்கர பிரம்மாண்டமான கல்யாணம். நகை மட்டும் கிட்டத்தட்ட 100 பவுன் நகை போட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்து அப்போ வந்ததுலேயே இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான கார், 20 லட்சம் ரூபாய் காரு. எல்லாத்தையும் கொடுத்து திருமணம் பண்ணுறதற்கு அவர் சொல்லிட்டாரு, எனக்கு பெண்டிகாஸ்டில் எனக்கு எந்த விருப்பம் இல்லைன்ட்டார். பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் வச்சு நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன்ட்டார். அவர் சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் திரும்ப ஒரு டைம் ஞான ஸ்நானம் எடுக்க வச்சு இன்னொரு திருச்சபையில் வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக முடிஞ்சிருச்சு. 6 மந்த்து. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், அந்த பிள்ளையால் அங்கே வாழவே முடியலைங்க. கட்டி கொடுத்த மாப்பிள்ளைக்கு கார் இருந்துச்சு, பங்களா இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, ஆனால் அன்பு சுத்தமாக இல்லை. அதனால பணம் இருக்கிறவங்க எல்லாருமே அன்பு இல்லாதவங்கன்னு சொல்ல வரல, பொருளும் வசதிகளும் இல்லாதவங்க குறைவானவங்க நான் சொல்லலை. அப்படியும் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனா அதை மட்டும் பார்க்காதீங்கன்ற. நம்ம செலக்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டியது ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி தாங்க. ரொம்ப ஆவிக்குரியவனா, ஜெபிக்கிறவங்களா, திருச்சபைக்கு கரெக்டா போறவங்களா, ஊழியத்துல ஈடுபாடு இருக்குதா, தசம பாகத்துல உண்மையா இருக்கிறாரா, பாஸ்டரோட அவங்களுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குது, சர்ச்சுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போறாங்களா, இல்ல அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த மாதிரி கர்த்தருடைய கரத்துல கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு தோல்வின்ற ஒண்ணு வரவே வராது. ஆமேன் சொல்லுங்க.